எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நான்ஸ்டிக் பாத்திரங்க உங்கள் சமையல் அறைக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளாக, அதில் இருக்கிற ரசாயனங்களை பற்றி உங்களுக்கு பயமாக இருக்கா? அப்போது நான்ஸ்டிக்கு ஒரு சிறந்த மாற்று செராமிக்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? செராமிக் பாத்திரங்களில் என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும், வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். செராமிக் பாத்திரங்களில் உள்ள இயற்கை நான்ஸ்டிக் தன்மை என்பது எந்த விதமான ரசாயன பூச்சும் இல்லாமல் அதோட மேற்பரப்பு தன்மையால் உணவுகளை ஒட்டாமல் சமைக்க உதவுது. இது எப்படி வேலை செய்யும்? செராமிக் பாத்திரங்கள் பெரும்பாலும் சிலிக்கன் மற்றும் களிமண் போன்ற இயற்கையான பொருள்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதோட மென்மையான பளபளப்பான மேற்பரப்பு ஒட்டாத தன்மையை இயற்கையாக வச்சிருக்கிறதால குறைஞ்ச எண்ணெயில் சமைச்சாலும் உணவு பாத்திரத்தில் ஒட்டாது. செராமிக் பாத்திரங்களை உபயோகிக்க முக்கிய காரணம் ஆரோக்கியமான சமையல். இதுதான் செராமிக் பாத்திரங்களோட மிக முக்கியமான நன்மை. நான்ஸ்டிக் பாத்திரங்களில் இருக்கிற PFO மற்றும் TTFE போன்ற ரசாயனங்கள் செராமிக் பாத்திரங்களில் இல்லை. இதனால் உணவோட ரசாயனங்கள் கலக்குன்ற பயம் இல்லாமல் ஆரோக்கியமாக சமைக்கலாம். இயற்கை நான்ஸ்டிக் தன்மை உணவை ஒட்டாமல் சமைக்க செராமிக் பாத்திரங்கள் உதவுது. இதனால் மிக குறைஞ்ச எண்ணெயே போதுமானது. உங்களோட உணவு எண்ணெய் இல்லாமல் சுவையாக மாற்றும். சுத்தம் செய்கிறது எளிது. உணவு பாத்திரத்தில் ஒட்டாததால் சமைச்ச பின்னு சுத்தம் செய்கிறது ரொம்ப எளிது. சோப்போ அல்லது கடினமான ஸ்க்ரப்பரோ பயன்படுத்துறதுக்கு தேவையில்லை. அழகு மற்றும் நவீன தோற்றம். செராமிக் பாத்திரங்கள் பலவிதமான வண்ணங்கள் மற்றும் வடிவங்களில் கிடைக்குது. அது உங்கள் சமையலறைக்கு ஒரு நவீன அழகான தோற்றத்தை கொடுக்கும். அடுப்புலேருந்து நேரடியாக டைனிங் டேபிளுக்கு பரிமாறுறதுக்கு ஏற்றதாக இருக்குது. சீரான வெப்ப பகிர்வு. செராமிக் பாத்திரங்கள் வெப்பத்தை ஒரே சீராக பரப்பும். இதனால் உணவோட எந்த பகுதியும் கருகாமல் சமமாக வேகும். இந்த காரணங்களுக்காக செராமிக் பாத்திரங்கள் உங்கள் சமையலறைக்கு ஒரு சிறந்த ஆரோக்கிய தேர்வாக இருக்கும். செராமிக் பாத்திரங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள். 100% செராமிக்கா அல்லது பூசப்பட்டதா? சந்தையில் 2 வகை செராமிக் பாத்திரங்கள் இருக்குது. முழு செராமிக், சாலிட் செராமிக். இது வெப்பத்தை மெதுவாகவும் சீராகவும் கடத்தி நீண்ட நேரம் சாப்பாடை சூடாக வச்சுருக்கும். செராமிக் பூசப்பட்டவை, செராமிக் கோட்டட். இவை அலுமினியம் அல்லது வேறு உலோகத்தின் மீது செராமிக் பூச்சோடு வரும். வெப்பத்தை வேகமாக கடத்தும். உங்கள் தேவைக்கேற்ப சரியான வகையாக தேர்ந்தெடுங்க. PFO அல்லது PTFE இல்லையா? செராமிக் பாத்திரங்கள் ஆரோக்கியமானதுன்னு சொல்லப்பட்டாலும் வாங்கிறதுக்கு முன்னாடி PFO ஃப்ரீ மற்றும் PTF ஃப்ரீயாக குறிப்பிடப்பட்டிருக்கான்னு கவனித்து அந்த பாத்திரம் ரசாயன அற்றதுன்னு தெளிவுபடுத்திட்டு வாங்கணும். PFO என்பது பெர்ஃப்ளோரோ ஆக்டோனிக் ஆசிடோட சுருக்கம். இது ஒரு செயற்கை ரசாயன பொருள். நான்ஸ்டிக் பூச்சு தயாரிப்பில் இந்த ரசாயனம் ஒரு துணை பொருளாக மேனுஃபேக்சரிங் எய்டாக பயன்படுத்தப்படுது. ஆரோக்கிய பிரச்சனைகள். மனித உடம்புலையும் மற்றும் சுற்றுச்சூழலில் நீண்ட காலம் தங்கிடுற தன்மை இருக்கிறதால இது பல உடல்நல பிரச்சனைகளோட தொடர்புடையது. சில ஆய்வுகளில் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்கள் மற்றும் பல வகையான புற்றுநோய்களோட தொடர்புடையதுன்னு தெரிய வந்தது. இந்த ஆரோக்கிய கவலை காரணமாக உலக அளவில் இதோட பயன்பாடு படிப்படியாக நிறுத்தப்பட்டது. தற்போது பெரும்பாலான நவீன நான்ஸ்டிக் மற்றும் செராமிக் பாத்திரங்களில் PFO பயன்படுத்துறது இல்லை. PTFE என்பது பாலி டெட்ரா ஃப்ளோரோ எத்திலீனோட சுருக்கம். இது உண்மையிலே பாத்திரங்களுக்கு ஒட்டாத தன்மையை கொடுக்கும் பூச்சு. பிரபலமாக டெஃப்லான்னு அறியப்படுது. PTFE ஒரு நிலையான பிளாஸ்டிக் பாலிமர். இது உணவை ஒட்டாமல் சமைக்க உதவுறதோட சுத்தம் செய்யறதும் எளிதாகும். PTFE பாத்திரங்கள் பொதுவாக பாதுகாப்பானதாக நினைக்கிறாங்க. ஆனால் அதிக வெப்பநிலையில் 300 டிகிரி செல்சியஸ் அல்லது 570 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே சூடாக்குனா பூச்சு சிதைந்து தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வெளியிடலாம். இந்த வாயுக்கள் டெஃப்லான் காய்ச்சல், பாலிமர் ஃபியூம் ஃபீவர் எனப்படும் தற்காலிக காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். செராமிக் பாத்திரத்தோட கைப்பிடியோட தரம் உறுதியாகவும் எளிதில் சூடாத வகையிலையும் இருக்கணும். குறிப்பாக அடுப்பில் பயன்படுத்தும் போது செராமிக் அல்லது உலோக கைப்பிடி உள்ள பாத்திரமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. மேற்பரப்போட தரம்.
பாத்திரத்தோட மேற்பரப்பு சீராக எந்த விதமான விரிசலோ கீறலோ இல்லாமல் இருக்குதான்னு பார்த்து வாங்கணும். உலோக கரண்டிகள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தினா பாத்திரத்தோட மேற்பரப்பில் கீறல் ஏற்படலாம். இது அதோட ஒட்டாத தன்மையை நாளடைவில் குறைச்சிடும். மென்மையான பளபளப்பான மேற்பரப்பு நீண்ட காலம் ஒட்டாத தன்மையோடு இருக்கும். வெப்பம் தாங்கும் தன்மை. நீங்கள் எந்த வகையான அடுப்பை பயன்படுத்த போகிறீங்க, கேஸு, இண்டக்ஷன், ஓவன் பொறுத்து பாத்திரத்தை தேர்ந்தெடுங்க. சில பாத்திரங்கள் குறிப்பிட்ட அடுப்புக்கு மட்டும்தான் ஏற்றதாக இருக்கும். இதை தயாரிப்பு விளக்கத்தில் சரி பார்த்துக்கலாம். அதிக சூடான பாத்திரத்தில் குளிர்ந்த நீர் ஊற்றினாலோ அல்லது சூடான பாத்திரத்தை உடனடியாக குளிர்ந்த இடத்துல வச்சாலோ விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உடையக்கூடியதா? செராமிக் பாத்திரங்கள் பொதுவாக உடையக்கூடியது. உங்கள் சமையலறை பாத்திரங்களை கவனமாக கையாளுற பழக்கம் இருந்தால் இது ஒரு நல்ல தேர்வு. இல்லைன்னா வேறு வகைகளை நம்ம பரிசீலிக்கலாம். விலை மற்றும் பிராண்டு. செராமிக் பாத்திரங்களோட விலை அதன் தரம், பிராண்டு மற்றும் வடிவமைப்பை பொறுத்து மாறுபடும். நல்ல தரமான நம்பகமான பிராண்டை தேர்ந்தெடுக்கிறது நீண்ட காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் விமர்சனங்களை ரிவ்யூஸை சரி பார்க்கறது நல்லது. இந்த குறிப்பில் மனசில் கொண்டு வாங்கிறது உங்கள் சமையல் அனுபவத்தை மேலும் சிறப்பாக்கும். மொத்தத்தில் செராமிக் பாத்திரங்கள் ஆரோக்கியமான சமையலுக்கு ஒரு சிறந்த தேர்வு. ஆனால் அதோட ஆயுளை நீட்டிக்க அதை கவனமாக பராமரிக்கிறது மிகவும் முக்கியம். இந்த வீடியோவில் உள்ள குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.